வணக்கம். செல்வகுமாரின் 2026-27, அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தென்மேற்கு பருவமழை காலம், அக்டோபர் 18க்கு மேல் ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும், அதற்கு பிறகு கோடை வெப்பம், அதற்கு பிறகு வரக்கூடிய இருவேறு பருவமழைகள் 2027 எப்படி இருக்கும் என்பதை இதில் பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 31 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. பொதுவா வெப்பநிலை கடல் வெப்பத்தை பார்ப்போம். ஏன்னா நிலைக்கு இன்றைக்கு வரைக்கும் கடுமையாக குழப்பத்தில் இருக்கேன். கடல் வெப்பம் இன்றைக்கு வரைக்கும் ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்துதான் காணப்படுது. அமெரிக்க பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்க பக்கம் 30-31 டிகிரி இருந்தாலும் குறைந்த பரப்பில் தான் இருக்கு. ஆசிய பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள கடற்பகுதி, மத்திய பசிபிக் பெருங்கடல் கடல் பகுதி எல்லாம் வெப்பம் உயர்ந்திருக்கு. இப்ப உருவாகக்கூடிய புயல் கூட, இப்ப இருக்கக்கூடிய புயல் டால்பின் கூட சுமார் உருவாகியே 5-6 நாள் ஆயிடுச்சு. இது இன்னும் ஒரு 15 நாள் கடல்ல உயிர் வாழும். ஆக மொத்தமாக ஒரு 20 நாள் கடலில் உயிர் வாழ போகிறது. அந்த அளவிற்கு கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. கடல் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் அது உறிஞ்சி ஊதி கடல் வெப்பத்தை குறைக்க போகிறது, அது வேற விஷயம். இருந்தாலும் அது எங்கே குறைக்க போகிறது என்பதை பார்க்கணும். அது தற்பொழுது சீனா மற்றும் தாய்வான் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. வரக்கூடிய 13, 14, 15 தேதிகள்ல அது சீனா தைவானை தாக்கி செயலிழந்து அப்படியே இந்திய பக்கம், அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள், அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்க கடற்பகுதிக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை மீண்டும் நம்முடைய இந்திய மாநிலங்களில் தீவிரப்படுத்தும். கேரளா, கர்நாடகாவிலே அதோட காற்றோட ஈர்ப்பு இருந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். ஆக இது ஒரு புறம் இருக்க, டால்பின் புயல் 20 நாள் உயிர் வாழ்கிறது. இன்னும் 15 நாள் உயிர் வாழும் கடலிலே. ஆகவே இன்னொரு 12 நாள் உயிர் வாழ இருக்கிறது. ஆகவே அந்த அளவிற்கு ஆசிய பக்கத்துல வெப்பம் இருக்கு. சூப்பர் புயலாக மாறப்போகிறது. அடிக்கடி மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்ப உயர்வின் காரணமாக பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கத்துக்கு சூப்பர் புயல்கள் வரும் என்று சொல்லி இருந்தோம். எல் நினோ என்றால் அமெரிக்க பக்கம் மட்டுமே புயல்கள் உருவாக வேண்டும். ஆசிய பக்கத்தை நோக்கி புயல்கள் வருகிறது என்றால் வரக்கூடிய நாட்களிலே பருவமழையை கொடுத்து விட்டுத்தான் அது சூப்பர் எல் நினோவாக மாறும். புரியுதுங்களா? ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலம் முடிய வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் 8 வரைக்கும் வலுவான ஒரு நிகழ்வு மழைப்பொழிவையும், பிறகு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பயன்படுத்தி வடகிழக்கு பருவமழை மிக வலுவாக கொடுக்கும். குறிப்பாக நீராவியை அதிகம் கொண்டு வந்து குவிக்கும் வகையில நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல், ஆப்பிரிக்காவை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதி, இதெல்லாமே வெப்பம் உயர்ந்திருக்கும். இதனால நீராவி அதிகமாக வெளியேறும். ஆகவே இந்த நீராவி வெளியேற்றம் என்பது, அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று வட இந்திய குளிரலையும் சரிசமமாக வந்து கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் பின்வாங்கி மிக மெல்ல வரும்பொழுது உயரழுத்தத்தாலும் குளிர்விக்கும் காற்றாலும் கண்டிப்பாக இறுதிக்கட்ட பருவமழை தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் என்பதில் மாற்றமில்லை. அதே போல தொடர்ந்து அந்த குளிர்காற்றும் வெப்ப நீராவி இந்திய பெருங்கடல் காற்றும் சரிசமமாக சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில நீராவி காற்றும் குளிர்காற்றும் இணைந்து குறைந்த நேரத்தில் குறைந்த பரப்பில குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை குறைந்த நேரத்தில் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதிகளில் அமைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும், குறிப்பாக தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்துல கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் வரக்கூடிய 8ஆம் தேதி வரை வலுத்தும், பிறகு 12ஆம் தேதி வரை வலு கொஞ்சம் குறைந்தும், 12லிருந்து 15ஆம் தேதி வரை வலு மிகவும் குறைந்திருந்தாலும் மீண்டும் 15க்கு மேல் வலுப்பெற தொடங்கி ஆகஸ்ட் 18லிருந்து இறுதி வரை மிக வலுவாக இருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மிகவும் வலுவாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை, வழக்கமா தென்மேற்கு பருவமழை ஆந்திராவில் செப்டம்பர்ல தான் பொழியும். காரணம், ஆந்திராவிற்கு செப்டம்பர் மாதத்துல தான் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வரும். அப்ப ஆந்திராவிற்கு செப்டம்பரில் வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பொழுது கேரளாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவை செப்டம்பர் மாதத்துல கொடுக்கும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு செப்டம்பர் மாதத்துல உறுதியாக உபரி நீர் திறக்கும் வகையில இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. அக்டோபர் முன் 15 தேதி அதே போல தொடரும். செப்டம்பர் விட அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போல ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி காற்று சுழற்சிகள் வந்து அமைந்து
மத்திய ஆந்திர பிரதேசத்திலாவது குறைந்தபட்சம் அடிக்கடி வந்து அமைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை பின்மழை பொறுத்திருங்கள். இன்று முதல் வரக்கூடிய நாட்களிலே ஆங்காங்கே பெய்யும் பொழுது, அது கேரளா கர்நாடகாவிலே வலுத்து பெய்யும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள்ல சாரல் வந்து நம்பிக்கை ஏற்படுத்தும். அது தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்வது போல கடலோர மாவட்டங்களிலையும் உள் மாவட்டங்களிலையும் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். மாலை இரவு மழைப்பொழிவாக தமிழ்நாட்டிலும் எப்போது மதியத்துக்கு மேல எந்த நேரத்திலையும் பெய்யக்கூடிய மழையாக கேரளாவிற்கும் மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை இருக்கும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 10 வரை வலுத்து இருக்கும். அக்டோபர் 15 வரைக்குமே தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். பின்வாங்குவதில் ரொம்ப தாமதம் ஏற்படும். பின்வாங்கினாலும் கடைசி வரைக்கும் முழுமையாக பின்வாங்காமல் அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறியது என்ற அறிவிப்பும் வரும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் 18 தொடங்கி ஜனவரி 10 வரை நீடிக்கும் பொழுது, வழக்கமாக தொடங்கும் பொழுது எல்லா ஆண்டுகளுமே தீவிரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே வலுவாக இருக்கும். அக்டோபர் அதாவது 12 தேதி 18ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 13 நாள் வலுத்து காணப்படும். அதை விட வலுவாக நவம்பர் மாதத்தில் இருக்கும். நவம்பரை விட டிசம்பர் டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் வலுவாக இருக்கும். ஜனவரி முதல் வாரத்திலையும் வலுவாக இருக்கும். ஆகவே கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை உள்ளணைகளை நிரப்பும் மழையும், மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவும், கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏரி குளங்களை நிரப்பும் வடகிழக்கு பருவமழை. கடந்த ஆண்டு இலங்கைக்கு மட்டும் வந்தது. இந்த ஆண்டு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அதிகம் இருக்கிறது. இதன் காரணத்தை கொண்டு, இதனை நினைவில் கருத்தில் கொண்டு ஏரி குளங்களை நிரப்புவதற்கு, ஏரி குளங்களில் தேக்கக்கூடிய நீரை பாதுகாப்பதற்கு கரைகளை வலுப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே ஆகஸ்டிலிருந்து பெய்யக்கூடிய மழை நம்பிக்கை கொடுக்கும். செப்டம்பர் மழை அணைகளின் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். அக்டோபர் கண்டிப்பாக அதிக மழைப்பொழிவு இருக்கிறது. அக்டோபர் 18க்கு மேல் வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதையும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை வலுத்திருக்கும். அதற்கு பிறகு கடல் வெப்பம் எப்படி இருக்கிறது, நீரோட்டங்கள் எந்த திசையில் இருக்கிறது, எப்படி நீரோட்டத்தை உயர்த்தப் போகிறது என்பதையெல்லாம், வெப்பத்தை உயர்த்தப் போகிறது என்பதையெல்லாம் பார்த்துதான் கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை அறிவிக்கலாம். இருந்தாலும் வரக்கூடிய கோடை கொஞ்சம் பிப்ரவரியிலிருந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும். இருந்தாலும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கும் அடுத்த ஆண்டு 2027 இறுதிக்கட்ட கோடை வலுவான மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கு. அதே போல வடகிழக்கு பருவமழை 2027 நன்றாக பெய்வதற்கு சாதகம் இருக்கு. இருந்தாலும் ஜனவரி மாத கடல் வெப்பத்தை பொறுத்த அமையும். இப்பொழுது ஒரு கணிப்பு முன்னோட்டமாக கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும், பருவமழையில பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்பு தெரியவில்லை என்றதால் தற்பொழுது கணிக்க முடிகிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.